ஒரு சிறுகதை கேட்போமா? கதையின் தலைப்பு ஏக்கம். இதை எழுதியவர் இரா கலைச்செல்வி. அதாவது ஒரு சின்ன குழந்தையோட உணர்வு எப்படி இருக்குது, அது எப்படி ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை இது. கதைக்குள்ளே போகலாம். காலையில் 7 மணிக்கு பழைய கஞ்சியை தூக்குவாளியில் எடுத்துக்கொண்டு குழந்தை செந்திலையும் தூக்கி கொண்டு வயலுக்கு நாற்று நடப்போன சரசு வீடு திரும்பிய போது மணி மாலை 5. வீட்டிற்கு வந்ததும் வராததுமாய் குழந்தையை திண்ணையில் விட்டுவிட்டு வீட்டை பெருக்கி அடுப்பை பற்ற வைத்து கொதிக்கும் உலையில் ரேஷன் அரிசியை கலைந்து போட்டார். திண்ணையில் விட்ட மகன் செந்தில் அழும் குரல் கேட்டது. இருடா செல்லம், ஆத்தா வந்துடுறேன், இந்த வெண்டைக்காயை நறுக்கி வச்சுட்டு வந்துடுறேன் என கூறிவிட்டு வெண்டைக்காயை அலசினாள். செந்திலின் சத்தம் நின்று போகவே பதறிப்போய் திண்ணைக்கு ஓடினாள் சரசு. செந்திலை காணோம். வெளியில் வந்தபோது சற்று தூரத்தில் செந்தில் தவழ்ந்து போய் எதையோ வேடிக்கை பார்ப்பது தெரிந்தது. அருகில் போனாள். அங்கே வெள்ளாடு ஒன்று தனது குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தது. அதைத்தான் செந்தில் உற்று பார்த்து கொண்டிருந்தான். பசியில், அந்த ஏக்கத்தில் செந்தில் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த குழந்தை மனசுக்குள்ள நினைக்குது. என்ன நினைக்கிறாங்கிறத கதாசிரியர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நானும் தான் எங்கள் ஆத்தா கிட்ட சப்பி சப்பி குடிக்கிறேன், ஒன்றுமே வரமாட்டேங்குது. இந்த ஆட்டுக்குட்டி மட்டும் எப்படி மடக்கு மடக்குன்னு குடிக்குது. எனக்கு வயிறு பசிக்குதே, நம்மளும் ஆட்டுக்குட்டியாக பிறந்திருந்தா நல்லா பால் குடிக்கலாமோ என்று அது செந்தில் நினைப்பது போல அந்த கதாசிரியர் எழுதியிருக்கார். செந்தில் கண்களில் இருந்து அந்த ஏக்கம் தெரியுது. அப்புறம் ஏக்கத்தோடு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டிருந்த மகன் செந்திலை அப்படியே வாரி அணைத்து உச்சி முகர்ந்து பால் கொடுக்க உட்கார்ந்தான். சரசுக்கு கண்ணீர் மலமளமளவென்று கொட்டியது. அந்த மனுஷன் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவானே, அதுக்குள்ளே குழம்பு வைக்கணுமே, இல்லாட்டினா கண்ணா பின்னான்னு கத்துவானே, ஒரு நாள் கூட குடிக்காமல் வரமாட்டான். அவன் அடிக்கிற அடியை தாங்கிற சக்தி இந்த உடம்புக்கு இல்லை. அவன் பேசுகிற பேச்சை கேட்கிற சக்தி இந்த மனசுக்கும் இல்லை என பலவாறு பயத்தோடு சிந்தித்து கொண்டிருந்தாள் சரசு. இப்படி பயந்து கொண்டே பால் கொடுத்தால் எங்கே இருந்து பால் வரும்? செந்தில் வெறுமனே ஆத்தாவின் மார்பகத் தோளினை, அவள் உடம்பின் வேர்வை உப்பினை பால் என நினைத்து வெறுமனே சப்பிக்கொண்டிருந்தான். இதில் கதாசிரியர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது அவ்வளவு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற அந்த ஃபேமிலி அந்த வயல்வேலைக்கு போயிட்டு வரா. வந்துட்டு அந்த வந்த உடனே குழந்தைய விட்டுட்டு சமைக்க போகிறா. அதுக்குள்ளே குழந்தைய காணான்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படி பார்த்து அப்படி ஏக்கமாக அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த குழந்தை. அப்படி கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு. அப்படி பார்க்கும்போது அப்போ குழந்தையில உண்மையிலே அந்த குழந்தை அதை தான் நினைக்கும். அது மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொண்டு இந்த கதையை முடிச்சிருக்காரு. சரி, அப்புறம் அந்த தாய் அந்த எடுத்து பால் குடிக்க உட்காந்துருக்கும் போது மறுபடியும் இது மாதிரியான ஒரு இதெல்லாம் ஃபீலிங் எல்லாம் வருது. ஐயோ நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்காரன் வந்துட்டு திட்டுவானே, அதுக்குள்ளே நம்ம சமையலை முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷனோடவே பால் குடிக்கும் போது எங்கிட்ட பால் வரும்? அப்போ பாலே வராது. அதுக்கு தான் அந்த குழந்தை ஆத்தாவின் மார்பகத்து தோலை அப்படி பால் என நினைத்து அந்த வேர்வையை சப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஃபீலிங்கை உருவாக்குற ஒரு கதை. தேங்க்யூ.